கடவுளுடைய பெயர்கள், பண்புகளை நம்ம மனிதனுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. மேலும் வந்து கடவுளுடைய பெயர்கள், பண்புகள் எப்படி அவர் வந்து தங்களுடைய வேதத்துல சொல்லியிருக்காரோ, அதே மாரி தான் நாமளும் சொல்ல வேண்டும். நாம அத திரிக்கக்கூடாது. எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது. அதை வந்து மனிதர்களோடு ஒப்புமைப்படுத்தக்கூடாது. எதுவுமே செய்யக்கூடாது. இதை வந்து ஜீசஸே செஞ்சிருக்காரு. இஸ்லாம்ல இருக்கக்கூடிய இந்த அழகான விஷயம், இயேசுவே செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பைபிள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? காஸ்பல் ஆஃப் மார்க்ல 10:18 வை டு யூ கால் மீ குட்? நோ ஒன் இஸ் குட் எக்ஸப்ட் காட் அலோன். என்னையே வந்து நன்மை என்று சொல்கிறீங்க, கடவுளை தவிர வேறு நன்மையானது எதுவும் இல்லை. இந்த இடத்துல அப்சல்யூட் குட்டை வந்து இயேசு மறுக்கிறார், தனக்கு சொல்லப்படக்கூடிய அப்சல்யூட் குட் என்பது. ஏன்னா இதுல வந்து இயேசு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆசான் என்று அழைக்கும்போது உடனே அதை திருத்துறாரு. நல்லவன் என்று என்னை ஏன் சொல்றீங்க? முழுமையான நன்மை ஏன் எனக்கு ஒப்புமைப்படுத்துறீங்க? முழுமையான நன்மை என்பது, நல்லவன் என்பது அல்லாஹ் மட்டும்தான், அந்த கடவுள் மட்டும்தான் சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு என்னென்ன புரியுதுன்னா, இறைவனுடைய குணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது தனித்துவமானவை. அப்சல்யூட் குட்னஸ், முழுமையான நன்மை என்பது மனிதனுக்கு அந்த பண்பு கிடையாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த பண்பு. ஸோ மனிதன் வந்து எல்லா நேரத்திலையும் வந்து நன்மையானவனாக நடந்து கொள்ள மாட்டான். ஸோ மனிதன் என்பது குறைபாடுகள் உடையவன். ஸோ மனிதர்கள் வந்து நல்லவர்கள் ஆகலாம், ஆனால் முழுமையான நல்லவன், பர்ஃபெக்ட்லி குட் என்பது எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை. ஸோ அப்சல்யூட் குட் என்று அழைப்பது தவறு. மேலும் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சின்ன விஷயத்தையே இயேசு வந்து மறுக்கிறாருன்னா, தன்னை இறைவனாக சொல்வது, இறைவனுக்கு பிள்ளை என்று சொல்வதை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவரே அது பைபிளுடைய வசனங்கள்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ முழுமையான நன்மை, முழுமையாக நல்லவர் என்பது கடவுள் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் என்பதுதான் அவங்க சொல்ல வராங்க. இறைவனுடைய பெயர்கள், பண்புகள் எல்லாமே யாரிடமும் பகிரப்படக்கூடாது, மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. முழுமையான நன்மை, பரிபூர்ணமான சுத்தம், தவறற்ற ஒரு தன்மை, இது அனைத்தும் கர்த்தருடைய சிஃபாத்துகள். எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்ப இயேசுவே இவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்கும்போது, இயேசுவை ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? கடவுள் தன்மையை இயேசு கொடுக்குறாங்க. ஒருபோதும் நான் கடவுள் என்று இயேசு சொன்னதே கிடையாது பைபிள் எந்த வசனத்திலையும். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய குரூப்புகள் அவங்களுக்குள்ள இருக்கு. இயேசு வந்து சாதாரண மனிதர் தான், தூதர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள். காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ் சொல்லக்கூடிய பர்னபாஸ் சுவிசேஷத்துல கூட அவர் ஒரு மனிதர் தான், ஒரு இறை தூதர், சிலுவையில் அறையப்படலை என்பது இருக்கு. ஸோ ஜீசஸ் இஸ் நாட் டிவைன் என்பதை இது நமக்கு ப்ரூவ் பண்ணுது.